ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அறுசுவை நம்மளுடைய உணவுல இருந்து அதாவது தனி சுவையா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில ரேவதி சண்முகம் மேம் செஞ்ச பெஸ்ட் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னா கட்டி ரோல். அதை எப்படி செய்யறாங்கன்னு லேசாக உருகணும். பூண்டு, இந்த பூண்டு வெண்ணெயில் வதங்கும்போது ஒரு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அதில் வெங்காயம், இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கிடாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது நல்லா கொஞ்சம் நறுக்குன்னு வாயில் கடிப்படணும். அப்போ இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி இதில் உப்பு சேர்த்துக்கல, விருப்பப்பட்டால் வேணும் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாஸில் ஃபுல்லாக உப்பு இருக்கும், நல்லாவே உப்பு இருக்கும். பத்தாத உப்புக்கு நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதோடு கூட குடமிளகா, ரொம்ப வெந்துடாமல் பார்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு. இதில் பன்னீர் போடும்போது மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் குழந்தைங்களுக்கு வேண்டாம், காரம் ரொம்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல காரமாக வேணுங்கிறவங்க இதையும் போட்டுட்டு டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக ஹாட் அண்ட் ஸ்வீட் வருது இல்லையா, அதை நம்ம போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த கரம் மசாலா, இந்த சாஸு. இப்போ இது போட்டு பார்ப்போம், பத்தலைன்னா அந்த உப்பு போட்டுப்போம். ஏன்னா முதலே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சமயங்களில் அந்த சாஸில் இருக்க உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அந்த இதுலேயும் உப்பு போட்டு அதுலேயும் உப்பு போட்டால் அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.
இது டேஸ்ட் பண்ணுறது எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கிளறி வச்சிட்டோம் இல்லையா, இது ரெடியாக இருக்குது. நான் ஒரு டிஸ்பிளே ட்ரேயும் கொண்டு வந்திருக்கேன். சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இதில் இப்போ நம்ம வெண்ணெயெல்லாம் போட்டுக்கிறதுனால இதில் தனியாக தடவணுங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு பகுதியோட சப்பாத்தியோட ஒரு பகுதியில் இந்த ஃபில்லிங்கை வச்சுருவோம். இதுக்கு மேலே சாஸ் விருப்பப்பட்டால் மேலே கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிக்கலாம், லேசாக அப்படி தூவி விட்டுக்கலாம். இந்த வாயில் காய்கறி நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிப்படும் போது தான் இது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் நேரம் ஆக ஆக லேசாக ஊறிக்கிட்டு நல்லா இதுவாக இருக்கும். கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த மிளகா மண்டிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆக்சுவலாக இந்த ஒரு நல்ல கரும் பச்சை நிறத்தில் கிடைக்கிற பச்சை மிளகாயாக இருந்தால் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இருக்கும். இளம் பச்சை நிறமாக இருந்தால் காரம் அதிகம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது இந்த 15 பச்சை மிளகா அப்படின்னா இந்த கரும் பச்சை நிறத்தில் இருக்கிற பச்சை மிளகா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் இளம் பச்சை மிளகா எடுத்திங்கன்னா, இளம் நிறத்தில் இருக்கிறத எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 பச்சை மிளகா வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்ல எண்ணெயில் வதங்கும்போது அது கொஞ்சம் அந்த காரம் வந்து நல்லா மட்டுப்படும். அதுக்கு தகுந்த புளியும் நம்ம தக்காளி இதெல்லாம் பண்ணும்போது ஊற்றும்போது அது ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிட்டிங்கன்னா கேட்கவே வேணாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இன்றைக்கி நான் சூரியகாந்தி எண்ணெயில் தாளிக்கிறேன். விருப்பப்பட்டவங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சூடு கொஞ்சம் தணிக்கும்னு சொல்லுவாங்களே, அதனால் விருப்பப்பட்டவங்க அதில் நல்லெண்ணெயில் கூட தாளிக்கலாம். இது எண்ணெய், இதுக்கு எண்ணெய் மட்டும் இந்த காரத்தை தணிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அது தான் 4 மேஜை கரண்டின்னு சொன்னோம். அந்த 4 மேஜை கரண்டி இதில் ஊற்றிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது இது எண்ணெய் காயிற நேரத்துக்குள்ளார ஒரு பாத்திரத்தில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, ஓரளவு கொஞ்சம் அதில் உப்பு, அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்திங்கன்னா புளியை வந்து நல்லா முதலே இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா இப்போ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த புளியை அதில் ஊற்றிடுறேன். அதோடு கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது வந்து ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். இதை தாளித்து இந்த பச்சை மிளகாய் வதங்குற நேரத்துக்கு நம்ம வந்து இந்த இதை கரைச்சி ரெடியாக வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் கடுகு, உளுந்து, வெந்தயம். இந்த வெந்தயத்தை கொடுத்துருக்க காரணம் ஒன்று வாசனை, இன்னொன்று நல்ல ஒரு குளுமைப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அடுத்தது பச்சை மிளகா போடும்போது
போட்டுட்டு ஒரு செகண்ட் ஒரு 5 செகண்ட் வெளியில் தள்ளி நின்றுக்குவோம். இது எதுக்காகன்னா ஆக்சுவலாக இந்த புதுசாக சமைக்க வரவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியணும். உங்களுக்கு பச்சை மிளகாய் வெடிக்கிற தன்மை கொண்டது இல்லையா? என்ன தான் நம்ம நறுக்கி இருந்தாலும் அதில் உள்ள விதைகள் வந்து வெடித்து மேலே விழும். அதை தவிர்க்கிறதுக்கு இதை போட்ட உடனே பார்த்திங்களா இப்போ வெடிக்குது பாருங்கள். போட்ட உடனே ஒரு 5 செகண்ட் வெளியில் நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வதக்குனீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த புளியும் தக்காளியும் இதில் கரைச்சிடலாம். இந்த புளி கரைசலோட நம்ம தக்காளி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இதில். இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா கரைகிற மாதிரி கரைச்சி விட்ருவோம். அதில் எப்படி இருந்தாலும் இதில் கொதித்து வெந்து அதில் ஒரு தடவை கரைஞ்சாலும் இது சீக்கிரம் கரையணுங்கிறதுக்கு நம்ம நல்லா கரைச்சி விட்டுடலாம் கையால். இதை மிக்சியிலலாம் போட்டோம்னா அப்படியே ரொம்ப திருன்னு வந்துடும். நம்ம மிக்சியை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தக்காளியில் நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அந்த புளிப்பு கொஞ்சம் அதிகம் இருக்கும். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நம்ம கரைக்கிறதுக்குள்ள நல்லா வதங்கி நிறம் மாறி இருக்குது. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க கரைசல் அதில் ஊற்றிடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் தாளித்ததை மிதமான தீயில வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு தாளிச்சிட்டு மிதமான தீயிலே வதக்கிட்டுருக்கோம். இப்போ இது ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை தூண்டலாம். இப்போ பெருங்காயம், இறக்க போடும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் ஒரு துளி ரொம்ப தூண்டலை, ஒரு துளி தூண்டுறேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதில் அந்த புளி கரைசல்லேருந்து அந்த கலவையை அதை நல்லா இது பண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே திரும்ப தீயை ஓரளவுக்கு நல்லா குறைச்சிட்டோம் அப்படின்னா அது வற்றி நல்லா பச்சை மிளகாய் அந்த அதிலே வெந்து அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் அதிலே வெந்து நல்லா கரைஞ்சி ஒரு சேர அந்த எண்ணெயை கசிஞ்சு மேலே வந்து ரெடியாக நிற்கும். அந்த நேரத்தில் இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இது கொதிச்சுட்டு இருக்க நேரத்துக்குள்ளார இது வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், நல்லா ஆற வச்சு ஒரு டபுள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 4-5 நாளைக்கு மேலே நல்லாவே வச்சுருக்கணும். ஏன்னா அந்த புளி வந்து அது நல்லா தங்க வைக்கும். பட் அதுக்கு மேலே அப்படிங்கிறப்போ தக்காளி சேர்த்ததுனால நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பட் தக்காளி தவிர்த்து இது வெறும் புளியிலே பண்ணலாம். ஆனால் அந்த தக்காளிக்கே இயல்பாக உள்ள அந்த ருசியும் அந்த புளிப்பும் வந்து இதில் சேரும்போது இந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். பொதுவாக அந்த மிளகா மண்டிங்கிறது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா புளி மிளகான்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகான்னு இதே மாதிரி தாளித்து ஆனால் கொஞ்சம் தண்ணியாக கொதிக்க விடுவாங்க. அது இந்த மாதிரி திக்காக பண்ண மாட்டோம், அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். லாஸ்ட்டு துளியூண்டு அரிசி மாவோ கடலை மாவோ கரைச்சி அதில் விடுவாங்க. ஆனால் அது தண்ணியாக இருக்கும். அது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்குவாங்க. பட் காரம் நல்லா அதில் தெரியும். அதே மாதிரி செட்டிநாடு பக்கம் உள்ள மண்டின்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து பூண்டெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடியது அந்த பச்சை மிளகாய் மண்டி. அது நல்லா திக்காக நல்லா இதுவாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆனால் அதில் தக்காளி சேர்க்க மாட்டோம். இதில் சேர்த்துருக்க மாதிரி அதில் தக்காளி சேர்க்க மாட்டோம். வெறும் புளியிலே தான் அது அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சாம்பார் பொடி அதெல்லாம் இல்லாமல் வெறும் பச்சை மிளகா காரம் அது வந்து நல்லா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா வச்சுக்கலாம். குறிப்பாக அதில் வந்து அரிசி கழுவின தண்ணியில் அதை வந்து புளியை ஊற வச்சு வடிகட்டி பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஃப்யூஷன்னு சொல்லலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் 2 விதமான சமையலை எடுத்து நம்ம இதை செஞ்சுருக்கோம். தக்காளி, சாம்பார் பொடி இந்த மாதிரிலாம் சேர்த்து கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து எல்லாம் கலவையாக கலந்து ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு பியூட்டி என்னென்னா இந்த பச்சை மிளகாய் நம்ம பொதுவாக பயப்படுவோம் இல்லையா, அது நல்லா வதங்கி இருக்கிறதுனால அதுவும் இந்த புளி தண்ணியும் தக்காளியும் வேகிறதுனால நல்லா அந்த பச்சை மிளகாய் சார்ந்து போய் நிற்கும். ஸோ நம்ம தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரிலாம் தொட்டுக்கிற போது அந்த பச்சை மிளகாயை லேசாக அப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த தோல் வழண்டு தனியாக வந்துடும். அது உள்ளுக்கு அந்த சதைப்பத்து வந்து அந்த குழம்போடு அப்படியே பின்னுனா மாதிரி அந்த மண்டியோடு பின்னுனா மாதிரி இருக்கும். அது சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பச்சை மிளகாவா அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நல்ல டேஸ்ட்டு, உப்பு காரம் புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன காரணத்தை கொண்டு இதில் வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாற்றிடும். ஸோ வெல்லமே இல்லாமல் நல்ல புளிப்பு காரத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த எண்ணெயும் கசிஞ்சு இருக்குது, இதுவும் திக்காக இருக்குது. புளியில் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அளவாக கொதிச்சா போதும். புளி இந்த ருசி மாறாமல் இருக்கும். புளி ரொம்ப கொதிச்சா ருசியை மாற்றிடும்.
அது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது இறக்கிடலாம். இனி ஆற ஆற இன்னும் கொஞ்சம் ஒரு துளி இருக்கும். இது இந்த எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களால் இந்த காரத்துக்கு சரியாக இருக்கும். என்ன நேர்களே, சூப்பரான பல ரெசிபிஸ் எல்லாம் நம்முடைய அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியும் நீங்கள் பார்க்க போறீங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு போனோம்னா ஒவ்வொரு பிரசாதம் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரசாதமும் அந்த கோயிலுக்கான ஒரு மார்க்கா இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அழகர் கோயில் தோசை எப்படி செய்யறதுன்னு நம்முடைய நிகழ்ச்சியில் ரேவதி சண்முகம் மேம் நமக்காக செஞ்சு காட்டியிருக்காங்க. பார்த்துட்டு வாங்க. பச்சரிசி, ஒவ்வொரு மாதிரி அளவு, ஒவ்வொரு மாதிரி பக்குவம். இன்னும் கேட்டால் ஒருத்தர் வந்து புழுங்கல் அரிசியும் சேர்க்கணும். நாங்கள் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பொதுவாக பரவாயில்ல இது புழுங்கல் அரிசி சேர்க்கறது இல்லைங்கிறது ஒரு வழக்கம். அப்படி சேர்த்தது எப்படி பண்ணுவாங்கன்னா, இல்லை அதுவும் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து இல்லை பச்சரிசியும் தோல் உளுந்தும் போட்டால் போதும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தர் பார்த்திங்கன்னா மாவை அரைச்சி அந்த மாவில் உளுந்தை மட்டும் ஆட்டி கலந்து வச்சு பண்ணால் போதும்னாங்க. பட் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்ட பக்குவத்தை ஒவ்வொரு விதத்தில் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்போ பண்ணியிருக்க நம்ம இந்த பதம் ரொம்ப பிடிச்சிது. அதனால் இன்றைக்கி இதை நேர்களோடு செஞ்சு காமிக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த அழகர் கோவில் தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குது சம அளவு. அதாவது அரிசியும் உளுந்தும் சம அளவு. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு, ஊறின உளுந்தை வந்து கழுவும் போது அந்த தோல் ரொம்ப போயிடாமல் வடிகட்டி கழுவிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தோலோடு தான் இதை அரைக்கணும். அப்புறம் அரிசியும் உளுந்தையும் ஒன்றா வந்து நல்லா வச்சு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இது ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது
வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் இதை திருப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மேல் பக்கம் வர வர வரங்குது அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கமும் இது நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த கலர்னு பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல இப்போ நம்ம சாதாரணமாக மசாலா தோசை இதை வந்து சாதாரண மாவில் தோசை ஊற்றும்போது உங்களுக்கு வந்து நல்லா செவந்து வரும். ஆனால் இதில் வந்து லேஸ் அந்த நேரம் மட்டுப்படும். காரணம் வந்து நம்ம அந்த உளுந்து தோலோடு போடுறதுனால அந்த மட்டுப்பட்டாலும் அந்த தோலோடு போடுற உளுந்தில் ஒரு நல்ல மகத்துவமும் இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுக்க வேண்டியதான். நிதானமான தீர்வு ஏறக்குறைய நான் 5-6 நிமிஷம் நல்லா வேக விட்டுருக்கேன். நேர்களே, இந்த அரை மணி நேரம் நம்முடைய அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ரேவதி சண்முகம் மேம் ஸ்பெஷலாக செஞ்ச பல டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வரப்போகிற அரை மணி நேரத்தில் அறுசுவை இது தனிசுவையில் ரேவதி சண்முகம் மேம் காக்ரா அப்படின்ற ஒரு நார்த் இந்தியன் டிஷ் நமக்காக செய்ய போகிறாங்க. அதுலேயுமே 2 வெரைட்டியோடு வந்திருக்காங்க. அது எல்லாமே எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் 2 விதமான காக்ரா பார்க்க போகிறோம். காக்ரா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ், ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய நேர்கள் பார்க்குற போது நீங்கள் இது வரைக்கும் காக்கராவே செஞ்சு காமிச்சதில்ல, எங்களுக்கு வந்து அது ரொம்ப அப்படியே இதுவாக செய்யணும், அப்படி கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஒரு ஈஸி வெர்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற நேர்களுக்கு இன்றைக்கி அதில் 2 விதமான காமிக்கிறோம். பொதுவாக இந்த காக்கரா அப்படிங்கிறது இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வடநாட்டு பக்கம் எல்லாம் காலை உணவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இதில் 2 சாப்பிட்டு ஒரு டம்ளர் நல்லா திக்காக டீக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இது எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கவங்களே வந்து செய்கிறத பார்த்துருக்கேன் நான். அப்போ நான் கேட்கும்போது அவங்க வீட்டுக்கு நம்ம சாதாரணமாக போனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு ஒரு மாங்காய் ஊறுகாய் எடுத்து அந்த காக்கரா மேலே தடவிட்டு அது மேலே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு கொடுப்பாங்க. சரி, இந்த இதுவே இல்லை, ஊறுகாவே இல்லைன்னா கூட கொஞ்சம் நெய்யை தடவிட்டு அது மேலே கொஞ்சம் மிளகாத்தூளும் சீரகத்தூளும் கொடுத்துருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இந்த காக்கரா. பட் வீட்டில் நான் கொஞ்சம் ரெகுலராக எப்போது ஒரு தடவை பண்ணுறது உண்டு. பட் நேயர்கள் கேட்கும்போது அட இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்களே, சரி நம்ம வந்து அதை செஞ்சு காமிக்கிறது வந்து ஒன்று ப்ளெயினாகவும் ஒன்று கொஞ்சம் மசாலா கலந்தும் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த காக்கரா அப்படிங்கிற போது பெரிய விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சப்பாத்தி கிறிஸ்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான். அது ஒரு போடுற விதத்தில் அந்த கிறிஸ்ப்னஸ் வரும், டேஸ்ட் வரும். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா என் பையன்லாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது இதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சாப்பாடு பத்தலை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இல்லை ஏதாவது சாப்பிடணும்னு தோன்ற நேரத்தில் இதை நல்லா அழகாக உடச்சி ஒரு சர்க்கரையோடையோ இதோடையோ வச்சு ஒரு ஜாமோட கூட வச்சு சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இது வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக் வரும். ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிளெயின் காக்கரா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, பால் 1/4 கப், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பிளெயின் காக்கரா செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் இந்த கோதுமை மாவு, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகம், உப்பு, எண்ணெய். இந்த 1/4 கப்பு பால்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்திங்கனாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதில் இப்போ தண்ணி லேசாக தெளிச்சுக்கோங்க. இது ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பொதுவாக நம்ம சப்பாத்தி வந்து மாவு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை வத்த தான் கிறிஸ்ப்னஸ் வரும், இந்த முறுமுறுப்பு வரும். அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஓரளவு இதுவாக போட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் மாவை. நல்லா இந்த மாதிரி திரட்டி பிசைஞ்சிடுவாங்க. கொஞ்சம் கல் மட்டும் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் நல்லாவே திக்காக, அதுக்கு ரொம்ப அப்படி இறுகி போயின்னு கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சிக்குங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சிடணும். இந்த பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கடைசியாக இந்த கையில் ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது மாவு ரெடி. இனி நம்ம திரட்டிட்டு அதை காக்கரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். அந்த டைம் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். 10-15 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஊறிக்கிட்டு மாவு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை திரட்டலாம். இப்போ அந்த மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருந்தாலே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த ஊறின மாவை எடுத்துக்கலாம். இப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு இப்போ இது நல்ல மெல்லுசாக, இந்த காக்கரா வந்து ஓரளவு கொஞ்சம் நல்ல மெல்லுசாக திரட்டி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். இப்போது இதை திரட்டி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மெல்லுசாக இருக்குன்னு. இந்த மாதிரி மெல்லுசாக இருக்கணும். இன்னும் ஒன்றை திரட்டிட்டோன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை மாவில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. நான் நனைச்சி எடுத்துகிட்ருக்கிறது மைதா. நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய இது சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி திரட்டுற விஷயங்களுக்கு மைதா வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இது பாதி திரட்டிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நான் கல்லை காய வச்சிடுறேன். ரெடி ஆகிடுச்சு இதுவும். இப்போ அதுக்குள்ளேயும் கல்லும் காஞ்சாச்சு. நம்ம இனி போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ அந்த கல்லில் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் இந்த காக்கராவை போட்டுடலாம். லேசாக ஒரு இது வரணும். அதில் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே லேசாக எழும்போம். அங்கங்கே அப்படியே புளியாக எழும்போம். இந்த இடத்துல இந்த நேரத்தில் போட்டு அதை அப்படியே அழுத்தி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அந்த புளியாக தெரியுது பாருங்கள். தெரிகிற போது இந்த மெதுவாக இன்னொரு பக்கம் அப்படி திருப்பிடுங்க. இது 2 பக்கமும் நல்லா 2 தடவை திருப்பி விட்டுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மேலெழும்பு வரும். ஆனால் அது வந்து சப்பாத்தி மாதிரி பெருசாக உப்பி அந்த மாதிரி வராது. என்ன காரணம், நம்ம சீரகம் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உப்பி வராது. புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உப்புறது அப்படிங்கிறதுலாம் இதில் கிடையாது. இப்போ நான் தீயை குறைச்சிக்க போகிறேன். குறைச்சிட்டு ஒரு நல்ல துணி எடுத்து அந்த துணியால் இதை அப்படியே ஒத்திக்கிட்டே வரணும். இதில் இன்னொரு விஷயம், இப்போ இந்த காக்கராவை வந்து இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி தேய்ச்சி பண்ணாமல் 2 தடவை 3 தடவை நல்லா திருப்பி எடுத்துட்டு அந்த சப்பாத்தி மேக்கரில் போட்டு 3 தடவை 2 பக்கம் மாற்றி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு காக்கரா மாதிரி கிறிஸ்பாக வந்துடுது. அது ஒரு விதத்தில் சௌரியம். அது வச்சுருக்கிறவங்க அதை பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், விடாமல் அப்படி திருப்பிகிட்டே இருக்கணும். இந்த கொஞ்சம் டைம் ஆனாலும் நேரம் ஆக ஆக நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்துடும். இந்த குமிழ்கள் வர இடத்த அமுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு அப்படியே அந்த காற்று நல்ல பக்கம் பரவி அதே அமிழ நல்லா சுட்டெடுத்த மாதிரி ஆகிடும். அந்த குமிழ்களை உப்பை விடக்கூடாது.
பார்த்திங்கன்னா தெரியும், நேரம் ஆக ஆக இப்போ தான் கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் வருது. அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதனால் கையில் பிடிக்க முடியாது, சூடாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த டவலில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும், பிஸ்கெட் மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும். இது வச்சுட்டோம். இனி அடுத்ததையும் ஒரு தடவை போட்டு காமிச்சிடுறேன். இதை வந்து அடுக்குனிங்கன்னா ஒரு 10 பீஸ் கொண்டது பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் உயரத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் தீ தூண்டியிருக்கேன், ஏன்னா தீ குறைச்சிருந்தோம் இல்லையா, அது சுற்றுறதுக்காக சுழல்றதுக்காக, அதனால் தீயை குறைச்சிருந்தேன். இப்போ தீ ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கிறிஸ்பாக இருந்து வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரயில் பிரயாணத்தும் போது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வடநாட்டிலேருந்து வர்றவங்களோ இல்லை இங்கேருந்து வடநாட்டுக்கு போகிறவங்களோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணி அவங்க ஸ்நாக் இதில் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா நம்மளை மாதிரி இட்லி தோசைலாம் பார்க்க மாட்டாங்க, தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இது அழகாக அதில் என்ன ஜாமோ ஊறுகாய் என்ன தடவ முடியுமோ தடவி எல்லோரும் உட்காந்து அதை சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. வழியில் எங்கே டீயை வாங்கி சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதை கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ இது தீயை நான் குறைச்சிடுறேன். இந்த குமிழ்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். திரும்ப ஒரு தடவை இதை நல்லா இப்போது இந்த பீஸும் ரெடி ஆகிடுச்சு. சரி, நான் பரிமாறதை பற்றி சொன்னேன் இல்லையா, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்ததுனால நான் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் உருகாத நெய்யை அதில் சேர்க்குறேன். பட் அதுவே கொஞ்சம் சூடாக ஆறி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. நெய்யை உருக்கிக்கோங்க. உருக்கிட்டு இந்த மாதிரி லேசாக அவங்க நல்லா அழகாக விரலில் வச்சு தடவி தருவாங்க. அவங்க தடவும் போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தாலே இன்ட்ரெஸ்டிங்காக ஐயோ எப்போ கொடுப்பாங்கன்னு இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ரசிக்கிறோம் இல்லையா, சாப்பாடுனா கேட்கவே வேணாம். ஓகே, லேசாக மிளகாத்தூள் இதையும் தடவி, இதுக்கு மேலே உப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே லேசாக தூவிக்கலாம். பட் இதுவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரியும் நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பிளெயின் காக்கரா செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா. இனி அடுத்தது மசாலா காக்கரா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம முதல்ல இந்த காக்கராவில் பிளெயின் காக்கரா செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசாலா காக்கரா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி எனப்படும் காய்ந்த வெந்தயக்கீரை 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலா காக்கறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த மசாலா காக்கறான்னா இதில் ஒரு நிறைய விதங்கள் இருக்குது. ஒன்று புதினா காக்கறாங்கிறாங்க, அப்புறம் மேத்தி காக்கறாங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வெந்தயக்கீரை நம்ம இன்றைக்கி காஞ்சதை சேர்த்துருக்கோம். அதுவே வந்து பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெந்தயக்கீரையை நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சு எடுத்துகிட்டு அதை சேர்த்து செய்கிறவங்கள உண்டு. இதில் விதவிதமான அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து பண்ணுறவங்க உண்டு. இது மாதிரி ஸோ இன்றைக்கி மசாலா அப்படிங்கிற போது நான் கொஞ்சம் இந்த வெந்தயக்கீரை, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஓமம் அதோட கூட சேர்த்து, ஸோ இது நம்ம சேர்த்து பண்ணுற போது அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரோட டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ இன்றைக்கி அதனால் மசாலா காக்கறதுக்கு நான் இந்த மாதிரி சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பவுலில் கோதுமை மாவு, இதில் கடலை மாவு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஓமம், இந்த கசூரி மேத்தி இதை நல்லா கையில் கசக்கிட்டு இப்படி போடுங்க.
இது எண்ணெய். இப்போ இது மாவை நல்லா கலந்துட்டு நம்ம இந்த பிளெயின் காக்கராக்கு பிசைஞ்ச மாதிரியே இதை கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கணும் மாவை, அதாவது கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அதை. இப்போ மாவு எல்லாத்தோடையும் பைண்ட் ஆகி நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே. பிசைஞ்சு மேலே எண்ணெய் தடவி கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி நம்ம பிளெயின் காக்கரட்டமோ அதே மாதிரி இட்டுட்டு இதில் நம்ம போட்டு எடுக்கணும். ஸோ இது 10-15 நிமிஷம் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை பண்ணலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ஊறி ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. இது திரட்டிடுவோம். இப்போ நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டோம். இப்போ இந்த மைதா மாவில் தொட்டுக்கிட்டுடலாம். இது நல்லா தொட்டுட்டு திரட்டிடணும், மெல்லிசாக திரட்டணும். அப்போ நம்ம எதுக்கு எப்படி திரட்டினோமோ அதே மாதிரியே திரட்டணும். இதில் பசலைக்கீரையை விழுதாக அரைச்சி அதையும் இதே மாதிரி இதோடு சேர்த்து எல்லாம் பண்ணுறது உண்டு. ஸோ ஸ்பினச் காக்கரான்னு சொல்லிட்டு பசலை காக்கரா, அதாவது பாலக் காக்கரா அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ணுறாங்க. நிறைய விதமாக வருது. இதில் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்ல கடலை மாவில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கலந்த ஒரு ஸ்டஃப்டு காக்கரா ஒன்று பண்ணுவோம். அதுவும் வந்து ஒரு நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு நிச்சயமாக அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். மெல்லிசாக திரட்டி வச்சு பாருங்கள். இதை அப்படியே போட்டுடலாம். இதை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அழுத்தி கொடுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த பபுள்ஸு சொல்கிற அந்த குமிழ்கள் கிளம்பணும். அதை கிளம்பினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒத்தி நல்லா எடுக்கணும். பாருங்கள், அந்த நல்லா இந்த பபுள்ஸ் கிளம்புது பாருங்கள். இப்போ தீ குறைச்சிடுறேன். குறைச்சிட்டு இந்த டவல் நம்ம நல்லா அழுத்தி கொடுத்து எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லா வரும். இப்போ இந்த டவல் வச்சு நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இனி அடுத்ததில் வந்து இந்த டவல் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கட்டை ஒன்று வச்சு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கிறிஸ்பாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இப்போ அதுக்கு இடையில் நம்ம முதல்ல 2வது போட்டு வச்சோம் இல்லையா, அதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அதை போட்டிருக்கேன் ரெடியாக. இப்போது இதை தீ தூண்டிடுறேன். ஏன்னா தீ குறைச்சிருந்தோம் இல்லையா, தீ தூண்டிடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே கட்டை வந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி நான் உபயோகப்படுத்துறது, நம்ம வீடுகளில் நிறைய பேர் வீடுகளில் கட்டாயம் இந்த அதிரசம் பொழியிற கட்டை வச்சுருப்போம். கீழே ஒரு கட்டையும் அதில் துவாரங்களும் இருக்கும், மேலே உள்ள இந்த மாதிரி கட்டையும் இருக்கும். அதிரசத்தை சுட்டு எடுத்த கையோட லேசாக ஒரு அழுத்தினோம்னா எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் அது வெளில வந்துடும். அந்த மாதிரி உபயோகப்படுத்துகிற கட்டை. பட் அவங்க அதை யூஸ் பண்ண கட்டை வந்து இதை விட கொஞ்சம் புடி கூட இருந்ததே தவிர இதே மாதிரியே இருந்ததுனால நான் இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். அது ரொம்ப சௌரியமாக இருந்தது எனக்கு. அதனால் நிறைய பேர் வீடுங்களில் இந்த அதிரசம் பொடியில கட்டை வச்சுருப்போம். அதனோட மேல் பகுதி கட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு உபயோகப்படுத்திக்கலாம். துண்டுக்கு பதிலாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு கையில் சூடெலாம் தாங்காத மேடம், என்னால் டவல் வச்சு சுற்றிட்டு இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வீடுங்களில் சில வீடுங்கள், அது ரொம்ப பெரும்பாலும் நிறைய வீடுங்கள் நான் பார்த்தது கிடையாது, உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்குன்னு ஒரு வச்சுருப்போம். அதையும் நீங்கள் வச்சு உபயோகப்படுத்திக்கலாம். அது கூட உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இது நல்லா பபிள்ஸ் வந்தாச்சு. நான் தீ குறைச்சிட்டு இந்த கட்டையை வச்சு ஈஸியாக, இது வந்து உங்களுக்கு சூடு தாங்கும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு.
பட் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா முதல்ல உள்ளேருந்து வெளியில் வரணும். வெளி பகுதி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள் பகுதியை பண்ணணும். அப்போ உங்களுக்கு சரியாக பற்றி ஒரு லேசாக தோண்டிட்டு இதையும் எடுத்துடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அது கையிலேயே எடுத்துடுறேன். இந்த மசாலா காக்கரா தயாராகி ரெடியாக எடுத்து வச்சு பாருங்கள். இதுலேயும் நீங்கள் வந்து ஊறுகாய், ஜாமு, அல்லது கொஞ்சோண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் நெய் இதை கலந்துட்டு அதை சும்மா உடச்சி கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பொதுவாக இந்த டிவி பார்க்குற போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை இதுன்னு ஹாக் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்த இந்த பிளெயின் காக்கராக்கும் மசாலா காக்கராக்கும் சின்ன ரீகேப். இந்த பிளெயின் காக்கராக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, அதோட கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம், கொஞ்சம் உப்பு, எண்ணெய், தண்ணி இதை சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு சின்ன மெல்லுசாக சின்ன உருண்டைகளை உருட்டிட்டு மெல்லுசாக திரட்டிட்டு தோசைக்கல்லை காய வச்சு அதில் போடணும். போட்டு 2 பக்கமும் லேசாக புள்ளிகள் வந்த உடனே தீயை நல்லா குறைச்சிட்டு ஒரு டவலை வச்சு நல்லா அழுத்தி அது கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா 2 பக்கம் மாற்றி அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா பிளெயின் காக்கரா தயார். அப்புறம் மசாலா காக்கரா பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, ஓமம், காஞ்ச வெந்தயக்கீரைன்னு சொல்கிற கசூரி மேத்தி, எண்ணெய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு இதே மாதிரி நம்ம மெல்லுசாக திரட்டிட்டு தோசைக்கல்லை காய வச்சு நல்லா 2 பக்கமும் அதை சுட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்டையை வச்சு நல்லா 2 பக்கமும் அழுத்தி விட்டு எடுத்தோம் அப்படின்னா மசாலா காக்கரா தயார். என்ன நேரங்களே, இப்போ பார்த்த இந்த 2 டிஷ்ஷுமே, அதாவது காக்கரா, பிளெயின் காக்கரா, மசாலா காக்கரா, இந்த 2மே நேர்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய நேர்கள் என்னை கேட்கும்போது செஞ்சு காட்டுங்கன்னு கேட்ட நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ மாதிரி ஒரு சின்ன டிப் இந்த ஃபுட் வேஸ்ட்டை பற்றி. பொதுவாக கல்யாண வீடுங்களுக்கு போகிற போது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது பக்கத்து இலையில் பார்க்குற போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை வேஸ்ட் ஆக்குவாங்க. நமக்கு வந்து இலை ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டா அப்படின்னா அவங்க எதாவது கிண்டல் பண்ண போகிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் அது தவறுங்க. தேவையானதை வாங்கிக்கிட்டு இலையை சுத்தமாக அழகாக சாப்பிட்டு எழுந்துக்கிறவங்க மாதிரி ஒரு நல்லவங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவர் நல்ல பழக்க வழக்கம். நான் வெக்கப்படவே மாட்டேன். பார்க்கும்போது என்ன 2-3 பேரை கேட்டிருக்காங்க, என்ன இப்படி இலையை சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கே அப்படின்னு. ஏன் அதை வாங்கிட்டு அதை தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஏழைப்பாடை கொடுக்கணும்னா நம்ம வாங்கியாவது கொடுக்கலாம், தனியாக ஸ்பெஷலாக வாங்கி கொடுக்கலாம். எதுக்கு நம்ம இலையில் இருக்கிறது அவங்ககிட்ட கொடுக்கணும்? இலை சுத்தமாக தொடச்சா மாதிரி நீட்டாக சாப்பிட்டு எழுந்துக்கிறது என்னோடய வழக்கம். இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். மற்றவங்கள பார்த்து நான் வெக்கப்படுறது தான் கிடையாது. சாப்பாடு விஷயத்தில் நிச்சயமாக வெக்கம் கிடையாது. 2வது வாங்கி பொருளை வீணாக்கிறதுல அர்த்தமும் கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க, அது பின்னாடி வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க எல்லாம் பார்க்குற போது அதுக்கான மதிப்பை கொடுக்கும்போது தான் அது தொடர்ந்து நம்மளோட வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்படுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுசுவையும் கொடுக்குற அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரேவதி சண்முகம் மேம் செஞ்ச எல்லா ரெசிபிஸுமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து இன்னும் பல புது ரெசிபிஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.